அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலே இன்று போதை மறுவாழ்வு சிகிச்சை மையத்திற்காக 25 சென்டர்கள் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் காணொலியின் மூலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து அதிலே திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் ஒரு சென்டர் ஆகும். இங்கு போதை மறுவாழ்வு சிகிச்சை மையம் இன்று திறக்கப்பட்டுள்ளது. இதனுடைய நோக்கம் என்னவென்றால், போதை மறுவாழ்வு, போதைக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் மது பழக்கம் மட்டுமல்ல, மது பழக்கத்தை தொடர்ந்து மற்ற போதைப் பொருட்கள், கஞ்சா அல்லது ஊசி மூலம் செலுத்தக்கூடிய போதை மருந்துகளுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய மனிதர்கள், நோயாளிகள் அனைவரும் பயனளிக்கக்கூடிய வகையிலே 20 பெட்டுகளோட 20 படுக்கை வசதிகளோடு உள்நோயாளிகளாக அனுமதித்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த பிரஸ் மீட் மூலம் இந்த நிகழ்வானது இந்த உள்நோயாளிகள் வசதி போதை மறுவாழ்வு சிகிச்சை மையத்துக்காக மட்டுமே இயங்கப் போகிறது என்பது அனைத்து மனிதர்களுக்கும் அனைத்து நோயாளிகளுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக இந்த பிரஸ் மீட்டை நம்ம ஆர்கனைஸ் பண்ணி நடத்தி வருகிறோம். இந்த போதை மீட்பு சிகிச்சைங்கிறது முதலே இருந்ததா இல்லை இப்போ தான் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறீங்க? போதை மறுவாழ்வு சிகிச்சை என்பது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. அது பொதுவான மனநல சிகிச்சை மையத்திலே உள்நோயாளிகள் வெளிநோயாளிகளாக நடைபெற்று வருகிறது. ஆனால் இப்பொழுது ஆரம்பிப்பது 20 படுக்கை வசதிகள் கொண்ட போதை மறுவாழ்வு சிகிச்சைக்காக மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய வார்டு முதல் முறையாக இங்கே ஆரம்பிக்கும். இதுக்கு எவ்வளோ பேர் சிகிச்சை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் நலமுடன் திரும்பி இருக்கிறாங்க? மைக் வேண்டாம். இது வரைக்கும் எவ்வளோ பேர் சிகிச்சை எடுத்துருக்கிறாங்க, எத்தனை பேர் நலம் பெற்று திரும்பி இருக்காங்க? பொதுவாக இப்போ கடந்த வருடத்தில் 750 பேர் சிகிச்சை எடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஒரு வருஷம் மட்டும் இதில் குறைந்தபட்சம் 50% 60% சிகிச்சை குணமடைந்து திரும்பி வரும். ஒரு 20 முதல் 30% மக்கள் மறுபடியும் போதை மனக்கத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை நாங்கள் தொடர் கண்காணிப்பில் போகும்போது அது மறுபடியும் அதுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு சரி செய்யும். இது எந்த மாதிரியான சிகிச்சை கொடுக்குறீங்க அவங்களுக்கு? மருத்துவ சிகிச்சை, ஏன்னா இதில் உளவியல் இருக்குது, மருத்துவம் இருக்குது, நிறைய இருக்கும்போது சிகிச்சைகள், அதை சார்ந்த உளவியல் சிகிச்சைகள், அதை தவிர பொழுதுபோக்கு அம்சங்கள், உள்நோயாளிகள் மற்றும் வெளிநோயாளிகளுக்கு மருந்துகளும் வழங்கப்படுகிறது. வெளிநோயாளிகளுக்கு உளவியல் சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. அதற்காக மனநல ஆலோசகர் செயல்பட்டு வருகிறார். மனநல ஆலோசகர் இருக்கிறார். இங்கே உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட வேண்டிய நோயாளிகள் 3 வாரங்கள், குறைந்தது 3 வாரங்கள் உள்நோயாளிகளாக அனுமதித்து சிகிச்சை பெறும்பொழுது அவர்கள் முழுமையாக குணமடைந்து சமூகத்திலே திரும்பி நார்மல் சாதாரண ஒரு மனிதனாக அவர் சமூகத்திலே சென்று சேரணும். அதுதான் என்னுடைய நோக்கமாக. மருந்துகள் கொடுக்குறோம், இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம். அதை தவிர மனநல ஆலோசகர் அவர்களுக்கு மனநல ரீதியிலே அவர்களுடைய மனதில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன குறை இருக்குது, என்ன விதமான காம்ப்ளெக்ஸ் இருக்குது, இதையெல்லாம் கண்டுபிடிச்சு அதை தீர்க்கிறதுக்காக கவுன்சிலிங் என்று அழைக்கக்கூடிய ஆற்றுப்படுத்துதல் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. போதையில் ரொம்ப நீண்ட ஆண்டுகளாக அதில் இருந்தவங்க 3 வாரத்தில் அவங்க நீங்கள் 3 இயர் குணப்படுத்துறதுன்னு சொல்லுவீங்களா? 3 வாரத்தில் கிடையாது, மினிமம் குறைந்தபட்சம் அதிகபட்சம் அது நோயாளியை பொறுத்து இருக்கு. அவங்க அவங்களுடைய ஒத்துழைப்பை பொறுத்து இருக்கு. 3 மாதங்கள் கூட ஏற்கனவே இருந்தாலும் இப்போ இருக்க சிறப்பாக என்னன்னா பேஷண்ட் நோயாளி கூட யாரும் தங்கியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சார், இதை தாண்டின சில ஹாஸ்பிட்டலோட கேள்விகள் இருக்குது. இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு பிரச்சனை ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்குது. அது சம்மந்தமாக என்ன முயற்சி எடுத்துருக்கீங்க? STP என்று அழைக்கக்கூடிய சூயேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், அந்த சூயேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ரிப்பேராக இருக்கிறதுனால அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டு அதுக்கு எவ்வளவு ஆகும் என்னங்கிறது கொட்டேஷன் PWD பொதுப்பணித்துறை மூலமாக வாங்கி கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு ஃபண்டு அலாட்மெண்ட் பண்ணிக்கிறோம். அதனுடைய வேலை சிறிது காலத்தில் துவங்க இருக்கிறது. அது PWD பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும். அதுக்கு உண்டான STP ரெனோவேஷன் ரிப்பேருக்கு உண்டான அமௌண்ட் ஃபண்டு அலாட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வாங்கியிருக்கோம். அதுக்கு உண்டான பணிகள் சிறிது காலத்தில் 1 மாதத்துக்குள்ளாக அது துவங்கப்படுகிறது. 1 மாதத்துக்குள்ளாக அவர்கள் துவங்கப்பட்டுவிட்டால் 2 மாதங்களிலே பணி முடிந்துவிடும். அப்படி பணி முடிந்த நிலையிலே பார்த்தீங்கன்னா அந்த STPயில் ட்ரீட்மெண்ட் ஆகி வெளியில் வரும்போது அந்த பொல்யூஷனோ கழிவுநீரோ சுத்திகரிக்கப்பட்டு வரும். அந்த மாதிரி இருக்கும்போது அதனுடைய சொல்யூஷன் அது ஏற்படும். மருந்து மாத்திரைகள் இப்போ பற்றாக்குறை இருக்கா சார் நம்ம மருத்துவமனையில்? மருந்து மாத்திரைகள் பற்றாக்குறை என்பது இல்லை. ஆனால் மருந்து மாத்திரை எப்படி வரணுமோ, அதாவது இப்போ பட்ஜெட் மூலமாக வரதை நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். திடீர்னு சில இடத்துல ஸ்டாக் இல்லாமல் ஒரு இடத்துல வாங்குறதுக்கு திடீர்னு ஒரு பற்றாக்குறை ஏற்படும்போது நம்ம லோக்கல் பர்ச்சேஸ் மூலமாக வாங்கி அதை நம்ம நோயாளிகளுக்கு. ஏன்னா உள்நோயாளிகளை வெளியில் போய் மருந்து வாங்கிட்டு வர சொல்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதனால தான் இந்த கேள்வியே வருது. கம்ப்ளைண்ட்ஸ் எங்களுக்கும் வந்திருக்கு. அதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிறோம். யார் எந்த மாதிரியான மருந்து யார் எழுதினாங்க
என்னன்னு கண்டுபிடிச்சி நம்ம விசாரணை நடத்தி அதுக்குண்டான மருந்துகளும் இங்கேயே கிடைக்கிற மாதிரி இருக்கும் பொழுது ஒரு இடத்துல இருக்கிற மருந்து ஸ்டோரில் இல்லைனா ஸ்டோர்லேருந்து இன்டர்ன் பண்ணி அந்த ஃபார்மசியில் வைக்கணும். இந்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஃபார்மசிஸ்ட் எல்லாம் உட்கார வச்சு பேசி மீட்டிங்கில் இப்போதான் முதல் நாள் தான் மீட்டிங்கில் பேசி அதுக்கு உண்டான தீர்வுகளை நம்ம வந்து நடைமுறைப்படுத்திட்டு அதுமாதிரி எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன்லாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைன்னு சொல்கிறாங்க. ஒரு எமர்ஜென்சி கேஸ் ஞாயிற்றுக்கிழமை போய் எப்படி விடுமுறைலாம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி பேசிட்டு தான் சொல்கிறாங்க. ஆமாம், ரேடியாலஜிஸ்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து ரொட்டேஷன் முறையில் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரேடியாலஜிஸ்ட் டாக்டர் வந்து 3 டாக்டர்கள் இருக்கிறார்கள். அந்த 3 மருத்துவர்களை வந்து சுழற்சி முறையிலே பணியாற்ற நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அது வந்து எமர்ஜென்சி என்ற பட்சத்தில் நைட்டாக இருந்தாலும் எந்த டைமாக இருந்தாலும் எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் எடுப்பாங்க. ஆனால் சில நோயாளிகள் அது உண்மையிலே எமர்ஜென்சியாக இல்லையா இல்லாமல் அவங்க திடீர்னு எம்ஆர்ஐ எடுத்து சிடி ஸ்கேன் எடுத்து சண்டை போடுறாங்க. அதுக்கு மேலேருந்து நிறைய ஃபோன் கால்களும் கொடுக்குறாங்க. அதுக்கு முக்கியமான எமர்ஜென்சி எனி டைம் 24 மணி நேரம் எடுக்கப்படும். எமர்ஜென்சி இல்லாமல் திடீர்னு வந்து ஒன்று இது கேட்டாங்கன்னா அது ரொட்டீனாக உள்ள அந்த ஓபி டைமிங்கில் அந்த டைமில் ஒரு ஷிஃப்ட்டில் வரும்போது அது ஏற்கனவே எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து எடுக்கிறது வந்து ஓபியில் அங்கே உள்ள வார்டில் வச்சு எடுக்கிறீங்க. இங்கே வெள்ளையாளிகள் பிரிவு தங்கியிருக்கிறது இங்கே அவசர சிகிச்சை பிரிவு இங்கே தங்கியிருக்காங்க. இங்கேருந்து அவங்க அழைச்சிட்டு போகிறப்ப ஒரு சீரியஸான பேஷண்ட் அழைச்சிட்டு போகிறப்ப சாதாரண செக்ஷனில் அவ்வளோ வெயிலில் மொட்டை வெயில் இதுக்கு இங்கேருந்து ஒரு அதுக்காக எங்களுக்கு ஒரு ப்ரொபோசல் அனுப்பிச்சிருக்கோம். இப்போ என்ன ப்ரொபோசல் அனுப்பிச்சிருக்கோம்னா அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணக்கூடிய அந்த ரேம்ப் காரிடார் ஒரு காரிடார் வந்து இந்த கட்டடத்திலிருந்து அந்த கட்டிடத்துக்கு ஒரு காரிடார் அமைத்து அந்த காரிடாருக்கு மேலே ஒரு ஷெட்டு மாதிரி அமைத்து கொடுத்தால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை வந்து தீர்வாக அமையும். நோயாளிகள் மேலே வெயிலோ மழையோ இல்லாமல் அவங்க வந்து எம்ஆர்ஐ ஸ்கேனோ சிடி ஸ்கேனோ எடுத்து ஈஸியாக எடுத்து வரக்கூடியதாக நடவடிக்கை எடுத்துருக்கோம். அது ப்ரொபோசல் அனுப்பியிருக்கோம். அது ஃபண்டு அலாட்மெண்ட் வருவாங்க, அதை செஞ்சுட்டோம்னா அந்த இமேஜினேஷனில் கனவுல வந்து அது இருக்குது. அது இருக்கும்போது அது வந்துன்னா அந்த பிரச்சனை சரியாக அது மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனை இந்த வாகன நிறுத்தப்படம்னு ஒன்று இருக்குது. எல்லாமே இருக்குது, போகிற வர அவங்க ஆம்புலன்ஸ் உட்பட போயிட்டு வரது சிரமமாக தான் இருக்குது. அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எப்போ சார் எடுப்பீங்க? வாகனங்கள் நிறுத்துறதுக்கு பிரச்சனை இருக்கிறதுனால தான் ஒரு காலகட்டத்திலே அவர்கள் வந்து இந்த அரசு பஸ்ஸில் உள்ளே வராமல் வெளியிலே நிறுத்தி இறக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்திலே. அதற்கு அப்புறம் அவங்க நோயாளிகள் வந்து எல்லாம் இது பண்ணி கேட்டாங்க, உள்ளே வரணும் இறங்கி உடனே வந்ததுக்காக நம்ம அரசு பஸ்ஸில் உள்ளே வந்து நம்ம அனுமதித்தோம். அப்போ பார்க்கும்போது டூ வீலர்கள்லாம் இது பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து இப்போ பஸ் நிற்கும். டூ வீலர்களை கொஞ்சம் தள்ளி இந்த மருத்துவ கல்லூரி கட்டடத்துக்கு எதிர்த்தாப்புல நிறுத்திட்டு வரலாம். ஆனால் நம்ம மக்கள் வந்து அங்கே நிறுத்திட்டு இந்த கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்கு யோசிக்கிறதுனால அவங்க உண்மையாளியல் கட்டணம் பக்கத்துலேயே எல்லாத்தையும் நிறுத்தி இருக்கிறனால அந்த பிரச்சனை இருக்குது. அதுக்கு நாங்கள் இடத்த ஐடென்டிஃபை பண்ணி ஆனால் மரங்களை எடுக்கிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் நம்ம யோசிச்சு தான் பண்ணணும். அதை பண்ணி அது இடத்த ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கிங் மாதிரி பார்க்கிங் ஸ்லாட்டு டூ வீலருக்கு கொண்டு வரணும். இங்கே மருத்துவர்களோட பற்றாக்குறை இருக்கா சார்? மருத்துவர்கள் பற்றாக்குறை என்பது ஒவ்வொரு ஆண்டும் கவுன்சிலிங் மூலமாக என்ன பற்றாக்குறை இருக்குது வேகன்சி இருக்குன்னு சொல்லி நிரப்பிக்கிட்டே வராங்க. நம்ம டிஎம்இ ஆஃபீஸில் இருந்து அதன் மூலமாக ஒரு டாக்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போவாங்க. அட் பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்கன்னா ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி மாதிரி இருக்கும். ஆனால் அதனுடைய வர கவுன்சிலிங்கில் வரும்போது ஒருத்தருக்கேருந்து வேறு இடத்துக்கு போவாங்க, வேறு இடத்துல இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால அதை சமாளிச்சுட்டு அந்த மாதிரியான வேகன்சியும் நாங்கள் இது மாதிரி டாக்டர் நிரப்புவதன் மூலம் ப்ரொமோஷன் மூலமாகவும் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் மூலமாக அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுனால அந்த பிரச்சனைக்கும் நாங்கள் தீர்வு அந்த கண்டுபிடித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக செஞ்சு சார். அதே நேரத்தில் ஓபியில் பார்த்தீங்கன்னா வந்து பயிற்சி மருத்துவர்கள் அதிக அளவில் சிகிச்சை அளிப்பதாகவும் சீனியர் டாக்டர்ஸ் ஏன்னா ஒரு மெடிசன்னா அதுக்கு ஒரு சீனியர் டாக்டர் ஆல்மோஸ்ட் இருக்கணும். அதுக்கு நம்ம கீழே பயிற்சி மருத்துவ சிகிச்சை கொடுக்கணும். சீனியர் டாக்டர்ஸ் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. பயிற்சி மருத்துவர்கள் மட்டுமே எந்த நேரத்தில் ஓபியில் போட சிகிச்சை அளிக்கிறாங்க அப்படின்னு இருக்குது. அதுக்கு அதே போல் ஒரு சில நோய்களுக்கு இப்போ இருதயத்துக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க. அதேபோல் முக்கியமான சில நோய்க்கு வந்து டாக்டர்ஸே இல்லாத இருக்காங்க. அது சம்மந்தமாக மருத்துவத்துறையில் பேசுகிறீங்களா? என்ன காரணம் இருக்குது ஓபி பார்க்குறது? மருத்துவர்கள் 100 பயிற்சி மருத்துவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா 100 எம்பிபிஎஸ் சீட்டு வேணும்னு நம்ம கேட்குறோம். எம்பிபிஎஸ் பட்டப்படிப்பு படித்த டாக்டர் நம்ம வேணும்னு கேட்குறோம். அதனால் ஏற்படுத்துகிறாங்க மருத்துவ கல்வி. அதில் 100 பேர் வராங்க போது 100 பேர் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக பயிற்சி மருத்துவர்கள் இருக்கிறதுனால எங்கே பார்த்தாலும் பயிற்சி மருத்துவர்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நோயாளிகள் பார்க்கும்போது யங்காக இருக்கிற எல்லாருமே பயிற்சி மருத்துவர்களாக தெரியும். பயிற்சி மருத்துவர்கள் மட்டும் மேற்படிப்பு மருத்துவர்கள் ஆனால் எம்பிபிஎஸ் வாங்க டிகிரி போச்சு. அவங்க வந்து மேல் படிப்புக்காக எம்டி எம்எஸ்ஆர் ட்ரைனிங்காக வந்து மருத்துவர்கள் அவங்க வந்து பயிற்சி மருத்துவம் அவங்க வந்து பட்ட மேற்படிப்பு மாணவர்கள். அதை தவிர எம்டி எம்எஸ் முடிச்சுட்டு புதுசாக பணிக்கு வருகிறவர்கள் இவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு யங்காக இருப்பாங்க. அவங்க பார்த்தவொடனே எல்லாமே பயிற்சி மருத்துவர்கள் எனக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் அந்த மாதிரி கிடையாது. பயிற்சி மருத்துவர்கள் பணியில் இருந்தாலும் அவர்களுக்கு மேலே பட்ட மருத்துவர்கள் மாணவர்கள், அதற்கு மேலே உதவி மருத்துவர்கள் எம்டி எம்எஸ் முடித்தவர்கள், அதுக்கு மேலே சீஃப் டாக்டர் பேராசிரியர்கள் மற்றும் இணை பேராசிரியர்கள். இந்த இது எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்குது. அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம் சார். எல்லா மாவட்டத்திலையுமே புற்றுநோய் சிகிச்சை மையம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கா? அதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ ஏற்கனவே நீங்கள் கேட்ட மாதிரி போதை மறுவாழ்வு வந்து ஏற்கனவே சிகிச்சை நடந்துட்டு இருக்கான்னு நீங்கள் கேட்டீங்க இல்லையா? அதே பதிலாக இருக்குது. ஏற்கனவே இப்போ புற்றுநோய்க்கு எல்லா சிகிச்சையும் நடைபெற்று வருகிறது. ஆனால் புற்றுநோய்க்கு தனியாக ஒரு கட்டடம், தனியாக ஒரு உள்நோயாளி கட்டடம் அது வந்து ஃபியூச்சரில் வரும். அது நம்ம ப்ரொபோசல் இருக்குது.
அது வந்து எதிர்காலத்தில் வரும். இப்போ ஆனால் புற்றுநோய்க்காக எல்லாருமே இப்போ புற்றுநோய் காது மூக்கு தொண்டை சம்மந்தமாக புற்றுநோய் அது நம்ம மருத்துவர் இருக்காரு. அதே மாதிரி இப்போ ஜெனரல் மெடிசன் ஜெனரல் சர்ஜரிலாம் இருப்பாங்க. அந்தந்த துறை சார்ந்த புற்றுநோய்க்கு அந்தந்த துறை சார்ந்த மருத்துவர்கள் அதுக்குண்டான சிகிச்சை அளித்து வருகிறார். செவிலியர் கல்லூரி ஏற்கனவே நமக்கு இடம்லாம் தேர்வு செய்யப்படல சார். அதுக்கான பணி செவிலியர் கல்லூரி நம்ம மெடிக்கல் காலேஜ்லேயே செவிலியர் கல்லூரி கேம்பஸ்லேயே வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது அமைச்சரே நம்ம சொல்லியிருந்தார். அதுக்கான இடம் தேர்வு செய்யப்படுதுன்னு சொன்னாங்க. என்ன நிலைமையில் இருக்குது? அதுக்கு தேர்வு செய்யப்படலை, அது டிஸ்கஷனில் தான் இருக்குது. அப்புறம் அமைச்சர் தவறானதாக சொன்னார். ஏற்கனவே இடம் தேர்வு செஞ்சதுக்கு அதுக்கான நிதியெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அது என்னங்கிறது இந்த மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கும் போது செவிலியர் காலேஜுக்கும் சேர்த்து தான் அந்த பர்மிஷன் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நலவாழ்வுத்துறை அமைச்சர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கான உங்களோட மெடிக்கல் காலேஜில் என்ன அழுத்தம் கொடுத்துருக்கீங்கன்னு தான் கேள்வி. அலைடு ஹெல்த் சயின்ஸ் சம்மந்தமாக 9 கோர்சஸ் நடந்து கொண்டிருக்கிறது. சுகாதார மருத்துவக் கல்லூரியிலே 9 கோர்ஸ். என்னென்ன கோர்ஸ்னால் பிஎஸ்சியில் அலைடு ஹெல்த் சயின்ஸ்னு சொல்லுவோம், பிஎஸ்சியில் டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சியில் ஆப்ரேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி பேராமெடிக்கல் மருத்துவர்கள், டயாலிசிஸ் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் யூனிட், ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், இது மாதிரி ஒரு 9 படிப்புகள் ஏற்கனவே நடந்துட்டு 9 பேராமெடிக்கல் பட்டம் சார்ந்த அந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் 9 கோர்ஸில் ஒவ்வொரு கோர்ஸில் 20 பேர் படித்து கொண்டு வருகிறார்கள். நர்சிங் காலேஜுக்கு நமக்கு ப்ரொபோசல் இருக்குது. நர்சிங் காலேஜ்னால் தனியாக நர்சிங்ஸ்க்கான உள்ள கோர்சஸ் தனியாக ப்ரொபோசல் இருக்குது. அதுக்கு நம்ம வந்து ஃபியூச்சரில் பண்ணலாம். சரி, தேங்க்ஸ் சார். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.